அந்த மரியாவின் இந்த வார்த்தைகள் உலகம் முழுவதிலும் பிரசித்தி பெற்றதோடு உடனடியாக நடைமுறைப்படுத்தப்பட்டது. அந்த நீரூற்றின் தண்ணீர் நற்செய்தியின் பொக்கிஷமாகியது. ஏனெனில் அந்த குகையில் உள்ள நீரூற்றில் ஏராளமான குணமாக்கல்கள் நிகழ்ந்துள்ளன. மத்தேயு நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே இயேசு கூறுவதை போன்று, அம்மா, உமது நம்பிக்கை பெரிது, நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்றவாறு பல அற்புதங்கள் நடந்தேறியுள்ளன. Le jeudi 25 février 1858, Bernadette arrive 1858ஆம் ஆண்டு மாசி மாதம் 25ஆம் திகதி அன்று வியாழக்கிழமை பெர்னடெத் காலை 5:30 மணியளவில் குகையை வந்தடைந்தார். அந்த குகையில் ஏற்கனவே 350க்கும் மேற்பட்ட மக்கள் கூடியிருந்தனர். அவள் கூட்டத்தின் இறுதியாக மண்டியிட்டு தன் கையில் வைத்திருந்த மெழுகுவர்த்தியை ஏற்றி சிலுவை அடையாளம் வரைந்து செபமாலை சொல்ல தொடங்கினாள். பின்னர் அவள் அங்கிருந்து சென்று தன் அருகில் நின்று கொண்டிருந்த அவளது அத்தையிடம் மெழுகுவர்த்தியை கொடுத்துவிட்டு கேவ் ஆற்றை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். பின் குகையை திரும்பி பார்த்துவிட்டு ஏதோ தேடுவது போல இடது பக்கமாக ஏறினாள். அவள் மீண்டும் கீழே இறங்கி குகையை மீண்டும் ஒருமுறை பார்த்துவிட்டு பிறகு மேலே ஏறி இறுதியாக இடது புறம் கீழே ஈரமான சேற்றை கொண்டு தரையை தோண்டி ஒரு பெரிய பள்ளத்தை உருவாக்கினாள். அவள் அந்த சிறிய பள்ளத்திலிருந்து உருவான சேற்று நீரை குடிக்க முயன்றாள். குடிக்க முடியாத காரணத்தால் அதனை துப்பிவிட்டாள். மீண்டும் முயற்சித்து அவளால் அதனை குடிக்க முடியாததனால் 2ஆம் முறை 3ஆம் முறை என மீண்டும் மீண்டும் துப்பினாள். இவ்வாறு இறுதியாக அவள் அந்த கலங்கிய நீரை சிறிதளவு அருந்தினாள். மேலும் அதை அள்ளி தன் முகத்தில் தெளித்து கொண்டாள். இதனை அவதானித்து கொண்டு அவள் அருகில் நின்று கொண்டிருந்த அவளுடைய அத்தை, உன் சேட்டைகளை முடித்து விட்டாயா என்று கூறி அவளுடைய கன்னத்தில் பலமாக அறைந்தாள். ஆனால் கூட்டத்தையும் குழப்பத்தில் ஆழ்ந்திருந்த தன் அத்தையையும் பொருட்படுத்தாமல் பெர்னடெட் அங்கிருந்து நடந்து சென்றாள். ஊரில் உள்ளவர்கள், நீ ஏன் இவற்றை செய்கிறாய் என்று வினவ, ஏனெனில் அவள் என்னிடம் சொன்னாள் என்று பதிலளித்தாள். அவள் ஏன் உன்னை அப்படி செய்ய சொன்னாள் என்று கேட்க, அவள் அதை என்னிடம் சொல்லவில்லை என்று பெர்னடெட் பதிலளித்தாள். Venez boire à la source et vous y lavez. Pour comprendre, மேலும் வாருங்கள், கண்டறிந்த நீரூற்றிலிருந்து பருகுங்கள், அப்போது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று அவள் கூறினாள். பெர்னடெட்டிற்கு கூறப்பட்ட இந்த வார்த்தைகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வார்த்தைகளூடாக நமக்காக விடுக்கப்பட்ட அழைப்பினை கருத்தில் கொள்ள வேண்டும். லூர்துவுக்கு வரும்போது பெர்னடெட் பெற்ற அனுபவத்தை நாமும் பெற வேண்டும். அவள் அனுபவித்த 3 நிலைகளை நீங்களும் அனுபவிக்குமாறு நான் உங்களை அழைக்கின்றேன். முதலில் அவள் மூலஸ்தானத்திற்கு செல்கின்றாள், பின்பு ஆற்றிற்கு செல்கின்றாள், பின்னர் வலது மற்றும் இடதுபுறமாக உள்ள குகைக்கு சென்று இறுதியில் அந்த பெண்மணி சுட்டிக்காட்டிய இடத்தை கண்டுபிடிக்கிறாள். மேலும் நமது ஆன்மீக வாழ்வில் பல வேளைகளில் மாற்று வழிகளூடாக இறைவனை தேடுகின்றோம். சில வேளைகளில் தவறான பாதைகளை தேர்ந்தெடுக்க நேரிடினும் இறுதியில் நாம் நமக்கான வழியை கண்டறிகின்றோம். இரண்டாவதாக, பெர்னடெட் அந்த பெண் கூறியபடி நிலத்தில் தோண்டி சேற்றை கடந்து சென்று நீரூற்றை அடைகின்றாள். அதுபோலவே நம்முடைய வாழ்விலும் இறைவனை கண்டடைய உடல் ரீதியாகவும் தார்மீக ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் தோண்ட வேண்டும். வெறுமனே கடவுள் முன் மண்டியிடுவது மட்டுமன்றி அவர் எவ்வாறு தம்மை தாழ்த்தினாரோ அதே போன்று நம்மையும் நாம் கடவுள் முன் தாழ்த்த வேண்டும்.
இதனையே கடவுளின் மனிதாவதாரம் என்று கூறலாம். எம்முடைய வறுமை, தோல்விகள், தவறுகள் மற்றும் பாவங்களை ஏற்றுக்கொள்வதனூடாக பணிவு வெளிப்படுகின்றது. இவையே நாம் கடந்து செல்ல வேண்டிய சேராக அடையாளப்படுத்தப்படுகிறது. மூன்றாவதாக, நம் பலவீனங்களையும் நமது இயலாமைகளையும் கடந்து சென்று உண்மையான மூலத்தை கண்டறிவதாகும். ஆகவே பெர்னடத்தின் அனுபவத்தை மீண்டும் பார்க்கின்ற போது நாம் லூர்துவுக்கு வருகின்ற வேளையில் மூலமாகிய நீரூற்றை அணுகுவதற்கு வரப்பிரசாதம் கிடைக்கின்றது. பலர் இவ்வாறு கூறினாலும் திருச்சபையின் அருட்சாதனங்களாகிய திருமுழுக்கு, ஒப்புரவு, நற்கருணை என்பவற்றை பெறவும் இங்கு சந்தர்ப்பங்கள் அமைகின்றன. ஆகவே இறைவனையம் இதயங்களில் வரவேற்க கடவுளைப் போல் நாமும் தாழ்ச்சி உள்ளவர்களாக மாற வேண்டும். இறைவன் முன்பாக நின்று செபிக்கின்ற போது அவருடைய உடனிருப்பை உணர்ந்து அனுபவிக்கின்றோம். அவ்வாறு அனுபவிக்கின்ற போது எவ்வாறு நீரூற்றிலிருந்து தண்ணீர் பெருகுகின்றதோ அதே போன்று இறைவனின் அன்பு பெருகுகின்றது. ஆழத்தை கண்டறிய நாமும் அழைக்கப்படுகின்றோம். இந்த செயலுக்காக பெர்னடேட்டிற்கு நாம் நன்றி கூற வேண்டும். Pourquoi l'eau? Ce n'est pas si facile à expliquer. Souvent on nous demande, mon père, est-ce que vous pouvez bénir? பல முறை மக்கள் என்னை அணுகியதுண்டு. தந்தையே, லூர்திலிருந்து எடுத்து வந்த தண்ணீரை ஆசீர்வதிக்க முடியுமா என்று. ஆசி நீர் என்பது நம் ஆலயங்களில், நுழைவாயில்களிலும் வீடுகளிலும் காண முடியும். இந்த ஆசி நீரை குருவானவர் மந்திரிப்பு வார்த்தைகளை கூறி புனிதப்படுத்தவும் அந்த புனித நீரை தெளிக்கவும் பயன்படுத்துகிறார். ஆனால் லூர்துவில் கிடைக்கின்ற தண்ணீர் புனித நீரோ மந்திர நீரோ அல்ல, மாறாக இது சாதாரண நீர், அசைவற்ற தண்ணீர், H2O என்று சொல்வார்கள். அது கீழ்ப்படுதலின் எடுத்துக்காட்டு. பழைய ஏற்பாட்டில் இயேசு கூறுகின்ற ஒரு நிகழ்வே இதற்கு சிறந்த எடுத்துக்காட்டு. சிரியாவை சேர்ந்த நாமானின் கதை. சீரிய அரசனின் தளபதியான நாமான் ஒரு தொழுநோயாளி இஸ்ரேலின் இறைவாக்கினர்களுக்கு கடவுளின் பெயரால் வல்லமை உண்டு என்பதை அறிகின்றான். அவன் அவ்வாறு அறிந்து இறைவாக்கினர் எலியாவை காண வருகின்றான். எலியாவோ அவனை 7 தடவைகளை யோர்தான் ஆற்றில் குளிக்க கூறுகின்றார். எதற்காக யோர்தான்? தமஸ்குவில் இதைவிட சிறந்த ஆறுகள் உண்டே என கூறி திரும்பிச் செல்ல விளைகின்ற போது அவனுடைய சேவகர்கள் அவரை அணுகி, நீங்கள் இதைவிட அரிதான ஒன்றை உமக்கு கூறியிருந்தால் அதை செய்திருப்பீர்கள் அல்லவா, முயன்று பாருங்கள் என்று கூறவே அவன் தன் கர்வத்திலிருந்தும் குதிரையிலிருந்தும் இறங்கி யோர்தான் ஆற்றில் 7 முறை மூழ்கி தன் தொழுநோயிலிருந்து நலம் பெறுகின்றான். ஏனென்றால் அவன் புத்தி சாதுரியமாக இருக்க முயற்சித்ததை நிறுத்திவிட்டான். லூர்துவில் புத்திசாலித்தனமாக நடப்பதை நிறுத்திவிட்டு நம்மை விட மற்றவர்களை சார்ந்திருக்கவே அனைத்தும் நம்மை ஊக்குவிக்கின்றன. தண்ணீர் தானாக செயல்படுவதில்லை. மரியாளை நம்பியிருந்தாலே, அவரை சார்ந்திருந்தாலே அது பயனளிக்கும். இவ்வாறானதொரு எளிமையான விடயத்தில் அவரை நான் நம்பியிருந்தால், மிகவும் முக்கியமான விடயத்தில் அவரை நான் பழகிக்கொள்வேன். Comment l'eau? Plusieurs formes existent dès le début. இவ்வாறு நாம் தண்ணீரை பயன்படுத்துகின்றோம். இதற்கு பல உதாரணங்கள் தொடக்கத்திலிருந்தே உள்ளன. மாசி மாதம் 25ஆம் தேதி தண்ணீர் பீரிட்டு வந்தபோது மக்கள் சிறிய போத்தல்களில் தண்ணீரை வீட்டிற்கு கொண்டு வந்தனர். பங்குனி மாதம் 1ஆம் தேதி நடைபெற்ற கத்தரின் லாடாபியின் அற்புதம் முதல் அற்புதங்களில் ஒன்றாகும். அவள் தனது வலுவிழந்த கையை நீரில் நனைத்த போது குணமடைந்தாள். அதே மாதத்தில் ஒற்றை கண்ணை மட்டுமே கொண்டிருந்த லூயிஸ் பூரியட் தனது மகளிடம் அந்த தண்ணீரை கொண்டு வர செய்து தனது கண்ணை கழுவினார். அவருக்கு தெளிவாக பார்வை கிடைத்தது. மூழ்குதலா அல்லது கழுவுதலா என்று லூர்துவில் இதனை முழுக்குளியல் அல்லது நீர்ச்செய்கை என்று கூறுகின்றோம். இவ்வாறுதான் திருமொழிக்கிலும் 2 வடிவங்கள் உள்ளன: நெற்றியில் தண்ணீர் ஊற்றுதல் மற்றும் தண்ணீரில் மூழ்குதல். தண்ணீரில் மூழ்குதல் அர்த்தமுள்ளதெனினும் அதற்கு பெரிதும் அவசியமில்லை. லூர்திலும் தேவை கருதி எண்ணிலடங்கா பக்தர்கள் தண்ணீரில் மூழ்கி எழுகின்றனர்.
அது மட்டுமல்லாமல் தண்ணீரை அருந்துதல், தண்ணீரில் கழுவுதல், முழுக்குளியல் செய்வது என்பவும் காணப்படுகின்றன. எவ்வாறாயிருப்பினும் உண்மையான அருளானது நாம் பயன்படுத்துகின்ற தண்ணீரின் அளவிலோ நாம் எவ்வாறு பயன்படுத்துகின்றோம் என்பதிலோ அமையவில்லை. மாறாக தண்ணீரை பயன்படுத்தும் போது நாம் கொண்டுள்ள மனப்பான்மையிலும் ஆழமான நம்பிக்கையிலுமே அடங்கியுள்ளது. Un jour, on demande à Bernadette combien d'eau de Lourdes. எங்களுக்கு எவ்வளவு தண்ணீர் தேவை? ஒரு நாள் லூர்திலிருந்து ஒரு நோயாளிக்கு எவ்வளவு தண்ணீர் கொடுக்க வேண்டும் என்று பெர்னட்டிடம் வினவப்பட்டது. அதற்கு அவள் ஒரு துளி போதும் என்றாள். மேலும் நம்பிக்கை மட்டுமே முக்கியம் என்றும் அவள் கூறினாள். லூர்திலிருந்து நீரை பெருகுவதனூடாக மகிழ்ச்சியான வாழ்விற்குரிய தாகம் தணிகின்றது. யோவான் நற்செய்தியில் இயேசு கூறுகின்றார், வாழ்வும் நானே, நிறை வாழ்வும் நானே. ஆகவே லூர்திலிருந்து பெறுகின்ற தண்ணீரை பருகுவது இயேசு தருகின்ற நிலையான வாழ்வை பெறுவது போன்றதாகும். அத்தோடு இயேசுவையே எம் உள்ளங்களில் வரவேற்பதை போன்றதாகும். எம்முடைய முகத்தில் தண்ணீரை தெளிப்பது இயேசுவை நம்பி வருகின்ற திருப்பயணி ஒருவருக்கு இயேசுவை ஆறுதல் அளிப்பதை போன்றது. ஆகவே இத்தண்ணீரை நாம் பயன்படுத்தும் போது நம்முடைய உள்ள காயங்களையும், சொல்ல முடியாத பாவங்களையும், நோய்களையும், ஏமாற்றங்களையும், மனவேதனைகளையும், எளிய நிலைகளையும் ஆண்டவர் இயேசுவிடம் ஒப்படைப்பதை போன்றதாக அமைகின்றது. Un jour, en récitant le chapelet à la ஒரு நாள் நான் செபமாலை சொல்லிக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு திருப்பயணி பாறையின் மீது தன் கைகளை வைத்துக் கொண்டிருப்பதை அவதானித்தேன். அந்த பெண் பாறையிலிருந்து கசிந்த நீரில் தன் இரு கைகளையும் நனைத்து பின் அவளுடைய முழங்காலில் வைப்பதை பார்த்தேன். அவள் இயேசுவே இங்குதான் வலிக்கின்றது என்று கூறுவதற்கு முன்பே 2-3 வினாடிகளில் புதுமை நடந்தேறியது. இவை அனைத்தும் மனிதன் கடவுளை அறிகின்ற தருணங்களாகின்றது. ஏனெனில் கடவுளே வாழ்வை அளிக்கின்றார், நிறைவாகவும் அளிக்கின்றார். Pourquoi les pèlerins de Lourdes ramènent-ils l'eau de Lourdes chez eux? எதற்காக லூர்திலிருந்து தண்ணீரை நம்முடைய வீடுகளுக்கு கொண்டு செல்கின்றோம்? ஏனெனில் இந்த தண்ணீரில் மறைபொருள் அடங்கியுள்ளது. வாழ்வு, மகிழ்ச்சி என்னும் மறைபொருள். இந்த தண்ணீர் திருப்பயணிகளுக்கு எவ்வாறு வாழ்வும் மகிழ்வும் லூர்தில் அளிக்கின்றது என்று சிந்தித்து பாருங்கள். ஆகவேதான் லூர்தில் நாம் பெறுகின்ற வாழ்வும் மகிழ்ச்சியும் நம்முடைய குடும்பங்களிலும் இல்லங்களிலும் பகிரப்பட வேண்டும். முன்பு கூறிய முதல் 2 புதுமைகளும் இந்த லூர்திலே தான் நடந்தேறியது. ஆகவே இந்த தண்ணீர் எம்மை புனிதப்படுத்தும், சுத்தப்படுத்தும் ஆற்றல் கொண்டுள்ளது. மேலும் இந்த தண்ணீர் எம்மை குணப்படுத்தவும் வல்லது. நம்பிக்கை ஊடாகவே எம்மை குணப்படுத்துகின்றது. இறுதியாக இந்த தண்ணீர் எம்மை ஆசீர்வதிக்கின்றது. இறைவனுடைய அளவில்லா ஆசீர்வாதங்களை எமக்கு பெற்றுத்தர துணை புரிகின்றது. எனவே லூர்திலிருந்து நாம் எடுத்து வருகின்ற தண்ணீர் அங்கு நாம் அனுபவித்த வரப்பிரசாதங்களை தொடர்ந்தும் நம்முடைய குடும்பங்களில் பகிர்வது மட்டுமன்று, நம்முடைய அயலவருக்கும் நிலை வாழ்வின் ஊட்டை பகிர்பவர்களாக
மாறுகின்றோம் என்பது உறுதியாகின்றது. Sera sauvé.